வணக்கம் மாணவர்களே. 11ஆம் வகுப்பு யூனிட் 13 ஹைட்ரோகார்பன்ஸ் யூனிட்டில் அல்கைன்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அல்கைன்ஸ் ஆர் குயிட் unreactive towards most reagents, however under favorable conditions. So alkanes undergo the following type of reactions. So first, combustion. A combustion reactions is a chemical reactions between the substances and oxygen with the evolution of heat and light, usually as a flame. In the presence of sufficient oxygen, so alkenes undergoes combustion when ignited and produces carbon dioxide and water. So carbon கூட oxygen combustion burn ஆகும்போது ஸோ அப்போ மீத்தேன். ஸோ அல்கைன்ஸில் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு அப்படின்னா மீத்தேன்ங்கிறது அந்த ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் மீத்தேன் ப்ளஸ் கம்பைன்ட் வித் ஆக்சிஜன். ஸோ வைல் பர்னிங் it gives carbon dioxide plus water vapor. So delta H heat energy எவ்வளோ எமிட் பண்ணுது அப்படின்னா ஈக்குவல் டு -890.4 கிலோஜூல் அவ்வளோக்கு ஹீட்டை எமிட் பண்ணுது. when the alkanes burn in insufficient supply of oxygen, they form carbon monoxide and carbon black. ஸோ இன்கேஸ் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். ஸோ டெல்டா ஹெச் என்தால்பி ஹீட் எவ்வளோ வெளியே வரும்னா அது எரியும் போது 890.4 கிலோ ஜூல்ஸ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இதே இன்கேஸ் வந்து பேர்ன் ஆகும்போது அது வந்து இன்கம்ப்ளீட் பேர்னிங்காக இருக்குது, ஆக்சிஜனோட சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பேர்னிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ கார்பன் மோனாக்சைடும் கார்பன் பிளாக்கும் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ ஆக்சிஜனோட சப்ளை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலாக ஸோ கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போது அல்லது கார்பன் டெபாசிட் ப்ளஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து இன்கம்ப்ளீட் பர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ஜினோட எஃபிஷியன்சி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபியூல்ஸில் இந்த மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் நடக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடும் ஸோ கார்பன் பிளாக் அப்படிங்கிற என்ஜின்லேருந்து வெளியே வர புகையும் எப்படி வரும் அப்படின்னா கருப்பாக பிளாக்காக வரும். வந்துச்சு அப்படின்னா ஸோ இன்கம்ப்ளீட் பர்னிங் ஆஃப் ஃபியூல்ஸ், என்ஜினோட எஃபிஷியன்சி சரியில்லை, என்ஜின் வந்து சரியாக ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். ஸோ இது நார்மல் பர்னிங்லேயும் ஆக்சிஜன் சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கார்பன் மோனாக்சைடும் வாட்டர் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ நமக்கு போதுமான எனர்ஜி இந்த வந்து டெல்டா ஹெச் இந்த அளவுக்கு எனர்ஜி நமக்கு கிடைக்காது. ஸோ அப்போ எனர்ஜி அவுட்புட் அப்படிங்கிறது ஹீட் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அப்போ ஃபியூல்ஸ் வந்து வேஸ்டேஜ் தான் ஆகுமே தவிர நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹாலஜனேஷன். ஸோ ஹாலஜனேஷன் ரியாக்ஷன்ஸ் இஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் an alkane and ஹாலஜன். ஸோ ஹாலஜனேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹாலஜனேஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ ஆல்கைன் கூட ஒரு ஹாலஜன் வந்து ரியாக்ட் ஆகும்போது ஸோ ஹாலஜனேஷன் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இன் விச் ஒன் ஆர் மோர் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் சப்ஸ்டியூட்டட் பை தி ஹாலஜன். ஸோ அப்போ ஒரு மீத்தேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் ஹாலஜன்ஸ் குளோரின் புரோமின் அயோடின் ஏதோ ஒன்று ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு குளோரின் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அடுத்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக அடுத்த ஒரு குளோரின் ரீப்ளேஸ் ஆகும். தென் அடுத்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக அடுத்த குளோரின். ஸோ இப்படி வந்து அதில் இருக்கிற எல்லா ஹைட்ரஜனுமே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண முடியும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹாலஜனேஷன் அப்படிங்கிற சொல்கிறோம். ஹாலஜன்ஸ் அப்படின்னா குளோரின் புரோமின் அயோடின். ஸோ இது எல்லாமே வந்து ஹாலஜன்ஸில் வருது. ஸோ நெக்ஸ்ட் குளோரினேஷன். So next, chlorination and bromination are two widely used halogenation reactions. So the fluorination is too quick and iodination is too slow. So methane react with chlorine in the presence of light or when heated as follows. So குளோரினேஷன் புரோமினேஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ நார்மலாக வந்து ஹாலஜனேஷன் ரியாக்ஷன்ஸில் நடக்குது. ஃப்ளூரின் அப்படிங்கிறது ஃப்ளூரின் வச்சு ரியாக்ஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். அயோடினேஷன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. ஸோ மீத்தேன் ரியாக்ட் வித் குளோரின் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டு சன்ல அதாவது லைட் மூலியமாவோ அல்லது ஹீட் பண்ணாவோ ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. எப்படி நடக்குது மெக்கானிசம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ மீத்தேன் எடுத்துக்கிறோம், CH4 மீத்தேன் எடுத்துக்கிறோம். குளோரின் Cl2 கூட லைட்டையோ அல்லது ஹீட்டை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி ரியாக்ஷன் பண்ண வச்சோம் அப்படின்னா லைட் இல்லை அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்காது, அல்லது ஹீட் பண்ணிடலாம்னு நடக்காது. ஸோ குளோரின் வச்சு ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹைட்ரஜன் மட்டும் ரீப்ளேஸ் ஆகிட்டு அப்போ என்ன ஆகுன்னா ஸோ CH3Cl அப்படிங்கிற மெத்தில் குளோரைட் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போது ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆன ஒரு ஹைட்ரஜன் குளோரின் சேர்ந்து HCl வெளியில் போயிடும். ஸோ அதுக்கடுத்து ஃபர்தராக என்ன ஆகும் அப்படின்னா அதே மாதிரி கார்பனில் இருக்கிற ஒவ்வொரு ஹைட்ரஜனாக ரீப்ளேஸ் ஆகிட்டே வரும். CH3Cl + Cl2 லைட் ஆர் ஹீட். ஸோ CH2Cl2 ப்ளஸ் ஒரு குளோரின் HCl வெளியிலே போகும். ஸோ அப்போ மெத்திலின் குளோரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் மெத்திலின் குளோரைட் ப்ளஸ் குளோரின் லைட் ஆர் ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஸோ குளோரோஃபார்ம்
Cl3. ஸோ அப்போ இந்த கார்பனில் இருக்கிற இன்னொரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகி இன்னொரு குளோரின் அடிஷன் ஆகும். அப்போ CHCl3 அப்படிங்கிற குளோரோஃபார்ம் நமக்கு கிடைக்கும். இந்த குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது தான் நம்ம மயக்க மருந்தாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த குளோரோஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது CHCl3 அப்படிங்கிறது ஃபர்தராக மறுபடியும் இன்னொரு கார்பனில் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இது குளோரின் அடிஷன் ஆச்சு அப்படின்னா லைட்டாக ஹீட் முன்னிலையில் அப்போ CaCl4 அப்படிங்கிற ப்ளஸ் HCl கிடைக்கும். கார்பன் டெட்ரா குளோரைடு அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது குளோரினேஷன் ஹலஜனேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ அல்கேன்ஸில் இருக்கிற எல்லா ஹைட்ரஜனையுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து அதர் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி மெக்கானிசம் எப்படி ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மெக்கானிசம் த ரியாக்ஷன்ஸ் ப்ரொசீட்ஸ் த்ரூ த ஃப்ரீ ரேடிக்கல் செயின் மெக்கானிசம். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் மூலியமாக நடக்குது. திஸ் மெக்கானிசம் இஸ் கேரக்டரைஸ்ட் பை தி 3 ஸ்டெப்ஸ் இனிஷியேஷன், ப்ரொபகேஷன் அண்ட் டெர்மினேஷன் அப்படிங்கிற 3 ஸ்டெப்பில் இந்த ஹேலஜனேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ எப்படி நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் என்ன அப்படின்னா இனிஷியேஷன், செயின் இனிஷியேஷன். த செயின் இனிஷியேட்டட் பை த UV light leading to homolytic fission of chlorine molecules into the free radicals. chlorine atoms என்ன ஆகுது அப்படின்னா chlorine Cl2 அப்படின்னு பார்த்தோம். chlorine molecules வந்து ரெண்டா பாண்ட் வந்து ஈக்குவலாக உடைச்சிக்கும். பிரேக் ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோலிட்டிக் அப்படின்னா இந்த பாண்டு ஃபுல்லாக ஒரு சைடில் போகாமல் ரெண்டாக உடச்சிச்சு அப்படின்னா அப்போ டாட் டாட் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். அதான் குளோரின் Cl டாட் அப்படின்னு போட்டுருக்கிறோம். ஸோ அப்போது இந்த ஹோமோலிட்டிக் கிளீவேஜ், ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் அப்படின்னு என்ன சொல்லுவோம், இந்த பாண்டு ஒரு சைடில் போயிடுச்சு அப்படின்னா குளோரின் ஒன்று மைனஸாகவும் ஒன்று ப்ளஸ்ஸாகவும் மாறிச்சுன்னா அதை ஹெட்ரோலிட்டிக்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை ஹோமோலிட்டிக் ஃபிஷன் ஆஃப் குளோரின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டும் ஈக்குவலாக எலக்ட்ரானாக பிரிச்சுக்குவோம். So here we choose chlorine bond for fission because carbon and carbon hydrogen bonds are stronger than chlorine and chlorine. So next one, propagation. It is proceeds as follows. The chlorine free radicals attacks the methane molecules and breaks the carbon hydrogen bond resulting in the generation of methyl free radical. So இதில் மீத்தேன் கூட இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து லைட் முன்னாடியில் ஸோ ரியாக்ட் நடந்துச்சு அப்படின்னு என்ன ஆகுது அப்படின்னா அப்போ மீத்தேனோட ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும் CH3 டாட். ஸோ அப்போ இந்த CH3 டாட் எப்படி வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டாக என்ன ஆகுன்னா the methyl free radical the subtined attacks the second molecules of chlorine to give chloromethane and a chlorine free radicals as follows. அப்போ chlorine methyl free radicals கிடைச்சது அப்படின்னா நெக்ஸ்ட்டு குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல்ஸோடு சேர்ந்து மீத்தைல் குளோரைட் அப்படிங்கிற நமக்கு ஹைலஜனேஷன் ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிடும். ஸோ திஸ் குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தென் சைக்கிள் பேக் டு ஸ்டெப் A. திரும்ப இது நடக்கும்போது அதாவது ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி திரும்ப ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரிப்பீட்டட் டைம்ஸ் த செயின் ரியாக்ஷன்ஸ் வந்து இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன்ஸாக அப்போ எல்லா ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட் டெர்மினேஷன். ஸோ அப்போ இந்த ஹலஜனேஷன் அப்படிங்கிறது எப்போ முடியும் அப்படின்னா செயின் டெர்மினேஷன். ஆஃப்டர் சம்டைம்ஸ் த ரியாக்ஷன் ஸ்டாப்ஸ் டியூ டு த கன்சம்ஷன் ஆஃப் ரியாக்டன் and the chain is terminated by the combustion of free radicals. அப்போ chlorine free radicals ஒன்னோட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குளோரின் மாலிகுல்ஸாக மாறிடலாம். அல்லது மீத்தேன் அண்ட் மீத்தேனோட ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒன்னோட சேர்ந்து மெத்தில் சேர்ந்து ஈத்தேனாக மாறலாம். அல்லது மீத்தைல் குரூப் ரேடிக்கலும் குளோரினும் சேர்ந்து ஸோ ஹலஜனேஷனாக மாறலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கிறதுனால ஸோ அப்போ டெர்மினேஷன் ஆகி ஸோ இந்த ஹலஜனேஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் போடக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.